மக்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பார்க்கலாம் அப்படின்னா, காலையிலேருந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. வேலை பார்க்க முடியல. வேலைக்கு வந்தால் இன்னைக்கு வேஸ்ட்டாக போச்சு. இந்த ஓனர் சம்பளம் தர மாட்டார். மழை பெய்யுது, வீட்டில் இருந்துக்கிட்டே எப்படி காசு தருவோம்னு கேட்பாரு. அதனால் பாருங்கள், இந்த வேலைக்கு வந்தால் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால் வீட்டில் உட்காந்து வெட்டியாக மொச்சை உரிச்சிக்கிட்டு இருக்கோம். இதாங்க இந்த பீன்ஸு மொச்சை. இங்கே பாருங்கள், இதான் பீன்ஸ் பயிறு. இந்த காயை உரித்து இந்த மாதிரி பயிராக எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி, வீட்டுக்குள்ளே உட்காந்து அந்த வேலையாவது பார்க்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. பாருங்கள், உங்கள் ஏரியாவில் மழை பெய்யுதா? எங்கள் ஏரியாவில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. டெய்லி எங்கள் ஏரியாவில் மழை பெய்யுதுங்க. மழை பெய்யறதுனால என்ன வருது அப்படின்னா, அட்டை வருது. எங்களுக்கு அட்டைத்தெல்லாம் எங்களால் தாங்க முடியல. அட்டைக்கடி பயங்கரமாக இருக்குது. அதோட தான் நாங்கள் காட்டுக்குள்ளே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த மாதிரி மொச்சையெல்லாம் உரித்து நாளைக்கு சேல்ஸுக்காக உரிச்சிக்கிட்டு இருக்கோம். மலையில் போய் புடிங்காந்து வச்சுட்டு இந்த மாதிரி உட்காந்து மழை பெய்கிற டைப்பில் உரிக்கிறோம். மதிய சாப்பாடு டைம் ஆயிடுச்சு. மதிய சாப்பாடு சாப்பிட்டீங்களா? நாங்கள் என்ன சாப்பிடல, இனிமேலே சாப்பிட போகணும். காய் உரிக்காமல் சாப்பிட விட மாட்டார் இந்த விவசாயி. அதனால் சரின்ட்டு உரிச்சுக்கிட்டு இருக்கோம். பாருங்க, அந்த விவசாயி பேசுவார். அவருக்கு இன்னும் கோபம் போகலை. பாருங்க, கோபமாக இருக்கிறாரு. அது என்ன பண்ணலாம்? இருந்து பார்த்தேன், ஆளை காணோம். சரி, இனிமேல் இருக்கக்கூடாதுன்ட்டு நான் பேசாமல் வந்துட்டேன். வந்து கூப்பிடலான்ட்டு வந்தால் கூப்பிட்டா பேச மாட்டேங்கிறாரு. பார்த்தீங்களா? அவர் பேசாமே இருந்தாலும் நம்மளும் அப்படியே இருக்கக்கூடாது. நம்ம பேசணும். நம்ம பேசினாதான் நம்மளோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். சண்டை போட்டுக்கலாம், செத்த நேரத்தில் குடிக்கிறணும். அதுதாங்க வாழ்க்கை. பாருங்கள், நான் கூப்பிட்டா பேச மாட்டேங்கிறாரு. பாருங்கள், அவருக்கு பாருங்க, மொச்சை வரைச்சிக்கிட்டு இந்த விவசாயி எவ்வளோ ஆக்டிவாக உட்காந்துக்கிட்டு பேச மாட்டேங்கிறாரு. அப்படியே இருந்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தீங்களா? சரி, இன்னைக்கு சம்பளம் தரமாட்டார் போல. நல்லாவே தெரியுது அவர் ஊமையாக இருக்கிறத பார்த்தா. அதனால் பாருங்கள், நம்ம வேலைக்கு வராதனால நம்ம கூட பேசவும் மாட்டேங்கிறாங்க. சம்பளமும் தரமாட்டார் போல். பசுக்கு இன்னைக்கு காசு இல்லை. என்ன பண்ணுறதோ தெரியல. வாங்க மக்களே, மக்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் கொடுங்க, லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க.